சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையில் அற்புதமாக இசை சொற்பொழிவை கேட்க இருக்கின்றோம். இதுல இசை நமக்கு கொடுப்பதற்கு வந்திருப்பவரும் சரி, பேருரை கொடுப்பதற்கு வந்திருப்பவர்களும் சரி, 2 பேருமே நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்களும் கூட. யாரை இசைக்கு போடுறது, யாரை பேருரைக்கு போடுறதுன்னு ஒரு குழப்பம் வந்தோடனே அவங்களே தீர்த்துட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ளாலேயே திருப்பியும் நாங்க பேசியிருக்கலாமோ, நாங்க பாடியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக இன்றைய பொழிவு கண்டிப்பாக அமையும் என்பதில் ஒரு சிறு ஐயம் கூட அடியனுக்கு இல்லை. அற்புதமாக இந்த நிகழ்வில் இசை நமக்கு கொடுப்பதற்காக எங்க குழுமத்துல பாத்தீங்கன்னா நாங்க குட்டி ஓதுவார் ஐயான்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட விக்னேஷ் ஐயா சென்னையிலிருந்து வந்திருக்கின்றார்கள், எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி பேருரையை நமக்கு கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்களும் குழந்தைகளை அழகாக ரொம்ப எளிமையான முறையில உத்வேகம் கொடுத்து அவர்களை எப்படி சரியாக பாட சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ற ஒருவர் தான் அம்மா அவர்கள். ஏற்கனவே நமக்கு 2-3 பொழிவுகளும் மிக அழகாக சிறப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். சென்னையில் இருந்து வனிதா அம்மா அவர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து இன்று இசை பேருரை நமக்கு விருந்தாக திரு இசைப்பாவில் அமைய இருக்கின்றது. தாமதிக்காமல் அம்மாவிடமும் ஐயாவிடமும் மேடையை ஒப்படைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறையில் முதல் பதிகமாக வருவது திருமாளிகை தேவர் கோயில் தலத்தில் அருளிய ஒளிவளர் விளக்கே என்ற பாடலில் தொடங்கும் பதிகம். இந்த தலத்தோட சிறப்பை பார்த்தா, சைவத்தில் கோயில் என்பது தில்லை சிதம்பரமே. தில்லையை தெரியாதவங்க இருக்க முடியுமா? சமய குரவர் 4வரும் போற்றி புகழ்ந்த தலம். இத்திருக்கோயிலில் உள்ள 4 கோபுர வாசல்களும் 4 பெருமக்களின் திருவடி பதிந்த பெருமை உடையன. கிழக்கில் மணிவாசகரும், மேற்கில் அப்பர் சுவாமிகளும், தெற்கில் திருஞான சம்பந்தரும், வடக்கில் சுந்தரரும் எழுந்தருளி சிறப்பித்த தலம். இறைவன் நடராஜ பெருமான், இறைவி சிவகாமி அம்மை. மூலத்தான இறைவன் திருமூலநாதர், இறைவி உமையம்மை. இந்த கோயில் தலத்துல பாத்தீங்கன்னா திருமாளிகை தேவர் 4 பதிகங்கள் பாடியிருக்காங்க. இப்போ பஞ்சம பண்ணில் அமைந்த பதிகத்தின் முதல் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக, வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை, தொண்டனின் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒளிவளர் விளக்கே, அதாவது இயற்கையான ஒளி நாளும் வளருகின்ற விளக்கு போன்றவனே. இங்க விளக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது ஓமை. நாம விளக்கு ஏற்ற நமக்கு எண்ணெய், திரி, அகல் எல்லாமே தேவைப்படும். இவற்றை வைத்து ஏற்றுவது செயற்கை விளக்கு. அப்போ இயற்கை விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தனித்து ஒளிமயமாய் விளங்கும் நம் பெருமானே ஆவார். விளக்கு இருளை நீக்கி ஒளியை தருவது போல ஒளி வடிவமாய் இருக்கும் நம் பெருமான் நம்ம கிட்ட இருக்கிற அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞான பகுத்தறிவை அளிப்பவர். உலப்பிலா ஒன்றே அப்படின்னா என்ன? என்றைக்கும் அழிவே இல்லாத ஒப்பற்ற பொருளே. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, அதாவது நம் அறிவுக்கும் எட்டாத ஒப்பற்ற ஞான வடிவம் கொண்டவனே அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம். பெருமான் உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பவன். அதனால் உயிர்களோட அறிவின் எல்லையை கடந்தவன். தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, அதாவது தெளிவான ஒளி கொண்ட பளிங்கு கல்லின் தோற்றமுடைய மாணிக்க மலையே.
தெளிவல அப்படின்னா தூய்மையான. பளிங்குகள் தன்னுள் இருப்பதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா? அதே மாதிரிதான் பெருமான் தான் தூய்மையாக இருந்து தன்னை சார்ந்தவரையும் அப்படி உள்ளவாறே காட்டுவாராம். இதுல பளிங்கு என்ற சொல்லை திருநீறு பூசப்பட்ட திருமேனிக்கு ஊமையாக ஆசிரியர் சொல்றாரு. அடுத்து சித்தத்துள் சித்திக்கும் தேனே அப்படின்னா என்ன? அடியவர்களின் உள்ளத்தில் இனிமை தரும் தேனே. தேன் எப்படி இனிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பெருமானை நினைக்கும் போது தேனை போல இனிக்கின்றாராம். அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே, அதாவது பொதுவான எல்லையை கடந்து பெருமான் கிட்ட ஈடுபட்டு இருப்பவங்க உள்ளத்துல பேர் இன்பம் கொடுக்கிற கனியாக இருப்பவனே அப்படின்ற பொருள். அம்பலம் மாடரங்காக வெளிவலர் தெய்வ கூத்துகந்தாயை, அதாவது பொன் அம்பலத்தை ஆடும் அரங்கமாக கொண்டு அடிவருடைய காட்சிக்கு புலனாகும் அருள் நடனத்தை விரும்பி நிகழ்த்துபவரே அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கலாம். தொண்டனேன் விளம்புமா விளம்பே, அதாவது இப்படி ஆனந்த கூத்தாடும் உன்னை உன் தொண்டனாகிய நான் புகழுமாறு நீ திருவுள்ளம் பற்றி செயல்படுவாயாக அப்படின்ற குறிப்பை நம்மளுக்கு ஆசிரியர் கொடுக்குறாங்க. இதுல விளம்புமா விளம்பே அப்படிங்கிற சொற்றொடர் பாத்தீங்கன்னா பெருமானோட துணை இல்லாமல் ஆன்மாவின் செயலால் ஒன்றுமே நிகழாது அப்படிங்கிற சைவ சித்தாந்த பேருண்மையை வெளிப்படுத்துகிறார். இப்ப இரண்டாம் பாடலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இடக்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருட்பிழம்பு அறையெறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனர் சோதியுள் சோதி அடல் விளைப்பாகா அம்பல கூத்தா அயனொடு மாலரியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயே தொண்டனின் பணியுமா பணியே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள், அதாவது அடியவனை பற்ற வரும் இடர்களை போக்கி என்னை ஆண்டு கொண்டு. இருட்பிழம்பு அற எரிந்து எழுந்த, அதாவது என் உள்ளத்தில் உள்ள அறியாமையை செய்யும் ஆணவ மலத்தை அடியோடு போக்கி அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கலாம். சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூய நற்சோதியுள் சோதி, என் ஆன்ம அறிவினை வளரச் செய்ய சோதிமயமாக விளங்கும் சுடர்மணி விளக்கே, என்னுள் எந்த மாசும் பற்ற விடாமல் தூய்மையை தோற்றுவித்து அது நாள்தோறும் பெருகுமாறு செய்யும் சோதியே அப்படின்ற குறிப்பை ஆசிரியர் சொல்றாரு. அடுத்து அடல்விடை பாகா அம்பல கூத்தா. அடல்விடை பாகா, அதாவது வலிமை கொண்ட விடையை வாகனமாக கொண்டவனே. அம்பல கூத்தா, அம்பலத்தில் திருக்கூத்து நிகழ்த்துபவனே. அயனோடு மாலறியாமை, பிரமனும் திருமாலும் உன் உண்மை உருவத்தை காண முடியாதபடி, அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் அடிமுடி காணாப்படலம் நமக்கு தெரியும். இதையே ஆசிரியர் இங்க குறிக்கிறாரு. படரொளி பரப்பி பறந்து நின்றாயை, எங்கும் பரவும் ஒளியை பரவ செய்து எல்லா இடங்களிலும் வியாபித்து நிற்கும் நின்னை தொண்டனேன் பணியுமா பணியே. இத்தனை பெருமை பெற்ற நின்னை தொண்டனாகிய அடியவன் பணிந்து ஏத்துமாறு பணி செய்வாயாக அப்படின்னு பெருமான் கிட்ட ஆசிரியர் கேட்டுக்கிறாரு. இதுல பணிங்கிற சொல்ல மாளிகை தேவர் என்ன பொருளை சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமானுடைய தாளை வணங்க தலையும் கூப்ப கைகளும் வாழ்த்தவே வாயும் பெருமான் புகழை கேட்கவே செவியும் பெருமானை காணவே கண்களும் நிலம் தோய வீழ்ந்து வணங்கவே உடலையும் கொடுத்தான் பரம்பொருள். இந்த பணிகளை செய்ய எனக்கு பரிந்துரைக்க மாட்டாயா அப்படின்னு பணிவோடு கேட்கிறார். அடுத்து மூன்றாம் பாடலுக்கு போவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தற்பரம் பொருளே சசி
சிகண்டா சாம கண்டா அண்டவானா நற்பேரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அப்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே கற்பமாய் உலகாய் அல்லையானாயே தொண்டனின் கருதுமா கருதே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கற்பரம் பொருளே அப்படின்னா என்ன? செம்மையான சிறந்த பொருளே. தன்பரம் தன்னினும் மேலான பொருளுக்கும் மேலான பொருளே. தத் அதாவது தத் என்ற சொல்லால் வேதத்துள் பரம்பொருள் குறிக்கப்படுகின்றார். அதனால் தன் பரம் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா தனக்கு மேலான பொருள்களுக்கு மேலான பொருள் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கலாம். சசிகண்ட சிகண்டா. சசி அப்படின்னா ஐக்கியம் பிறை அப்படின்னு 2 பொருள் எடுத்துக்கலாம். சிகண்டம் அப்படின்னா முடி, அதாவது ஐக்கியத்தை தருபவனே, சந்திரனை சூடிய முடியினை உடையவனே அப்படின்ற பொருள். சாம கண்டா சாம வேதம் பாடும் குரல்வளையை பெற்றவனே. இன்னொரு பொருளா பாத்தீங்கன்னா கருமையான கழுத்தை உடையவனே. அண்டவானா அகில உலகங்கட்கும் தலைவனே. நற்பெரும் பொருளாய் மிகச்சிறந்த பொருள் ஆனவனே. உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான். நாவினால் நவில்வான். அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன் அம்பலத்து அரசே. அதாவது திருமாளிகை தேவர் அவருக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வைத்து பெருமானின் புகழ் பாடும்படி அவரோட உள்ளத்துல தங்கி இருக்காராம். எங்கன்னு பாத்தீங்கன்னா பொன்னம்பலத்துல. கற்பகமாய் உலகாய் அல்லை ஆனாயை. கற்பகம் அப்படின்னா மன்னிக்கும், கற்பமாய் உலகாய் அல்லை ஆனாயை. கற்பம் அப்படின்னா ஊழி காலம். அப்போ ஊழி காலங்களாகவும் அந்த கால எல்லைக்குள் தோன்றி மறையும் பொருள்களாகவும் அவற்றின் வேறுபட்டவனாகவும் பெருமான் இருக்கின்றார். தொண்டனே கருதுமா கருதே. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் நின்னை தொண்டனாகிய நான் கருதுமாறு கருதி வணங்க பணித்தருள வேண்டும் அப்படின்ற குறிப்பை கொடுக்கிறாரு. அடுத்ததா 4ஆம் பாடலுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பெருமயிர் சிறுமை பெண்ணோடு ஆனாயின் பிறப்பறுத்த பேரொழியே கருமையின் வெளியே கயற்கணாள் இமவான் மகள் உமையவள் களை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டடற்றும் அப்பனே அம்பலத்து ஆமுதே ஒருமயிர் பல புக்கு உருவி நின்றாயே தொண்டனேன் உரைக்குமாரூரையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆனாய் என் பிறப்பு இறப்பு அறுத்த பேரொழியே. அதாவது பெருமான் பெருமையாய் இருக்கும் நிலையிலேயே சிறுமையாகவும் இருக்காராம், பெண்ணாய் இருக்கும் நிலையில் ஆணாகவும் இருக்காராம். இப்படி உலகியலுக்கு வேறுபட்டவனாய் இருந்து நம் பிறப்பு இறப்பு என்னும் இரு வினைகளையும் நீக்கும் பேரொழியா இருக்காராம். அடுத்து கருமையின் வெளியே கயற்கனால் இமவான் மகள் உமையவள் களை கண்ணே. இதுல கருமையின் வெளியே அப்படின்னா கருமையாய் இருக்கும் நிலையிலேயே வெண்மையாக இருப்பவனே. அடுத்து அம்மை பத்தின குறிப்பை கொடுக்கிறாரு திருமாளிகை தேவர். கயற்கண் கயல் மீன் போன்ற கண்கள் உடையவளாய் இமவான் மகள், அதாவது இமயமலை தலைவனான இமவானுடைய மகளாக இருக்கும் உமாதேவிக்கு பற்று கோடாக இருப்பவன் நம் பெருமான். அடுத்து அருமையின் மறை நான்
அருமையின் மறை 4 ஓலமிட்டரற்றும் அப்பனே. அதாவது பெருமானை காண அருமையான 4 மறைகளும் ஓலமிட்டு அழைக்கதாம். அம்பலத்து அமுதே, பொன்னம்பலத்தில் காட்சி தரும் அமுதே, ஒருமையில் பலப்புக்கு உருவி நின்றாயை. பெருமான் ஒருவனாக இருந்து எல்லா பொருட்களிலும் ஊடுருவி இரண்டர கலந்து உயிர்களை ஆட்பிக்கிறாராம். தொண்டனேன் உரைக்குமாறு உரையே. இப்படி எல்லா உயிர்களிலும் ஊடுருவி நிற்கும் பெருமானை எப்போதும் புகழ்ந்து கூறி உரைக்குமாறு அருள் புரிய வேண்டும் அப்படின்ற குறிப்பை ஆசிரியர் தருகிறார். இப்ப 5ஆம் பாடலுக்கு போவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கோலமே மேலே வானவர் கோவே, குணங்குறி இறந்ததோர் குணமே, காலமே கங்கை நாயக எங்கள் காலகால காமநாச, ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டு ஆட வல்லானே, ஞாலமே தமியேன் நற்றவத்தாயை, தொண்டனே நணுகுமா நணுகே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கோலமே அதாவது அழகிய வடிவினை கொண்டவனே, வானவர் கோவே, மேம்பட்ட தேவர்களின் தலைவனே, குணங்குறி இறந்ததோர் குணமே, அதாவது பண்புகளும் வடிவங்களும் இல்லாம இருப்பதுதான் பெருமானுடைய பண்பாம். காலமே கங்கை நாயகா, காலத்தை அடக்கி இருப்பவனே, கங்கையின் தலைவனே, எங்கள் எங்கள் தலைவனாக அமைந்தவனாய் காலனுக்கு காலனாக இருப்பவனே, காமநாசா, மன்மதனை அழித்தவனே, ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டு ஆடவல்லானே. அப்படின்னா ஆலகால நஞ்சை அமுதமாக உண்டு செம்பொன்னாலான அம்பலத்தில் ஆடுதலை கொண்டவனே, ஞாலமே உலகமே வடிவானவனே அப்படின்ற பொருள் எடுத்துக்கலாம். தமியேன் நற்றவத்தாயை, தொண்டனேன் நணுகுமா நணுகே. தன்னுணர்வு இல்லாத அடியேன் பெரிய தவத்தை உடைய உனக்கு தொண்டனாகி உன்னை அணுகுமாறு நீ திருவுள்ளம் பற்ற வேண்டும் அப்படின்னு திருமாளிகை தேவர் வேண்டுகிறார். அடுத்ததா 6ஆம் பாடலை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே, பேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா, ஆரணி சடையம் அற்புத கூத்தா, அம்புன்சை அம்பலத்து அரசே, ஏரணி கொடையம் ஈசனே உன்னை தொண்டனே இசையுமாரிசையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நீரணி பவள குன்றமே, அதாவது திருநீறு அணிந்த செந்நிறமான பவளமலை போலவனே. பெருமான் பவளமலை போல இருக்காராம், நெற்றியில் திருநீறு அணிந்திருக்காராம். நின்ற நெற்றிக்கண் உடையதோ நெருப்பே, அதாவது நிலை பெற்ற நெற்றிக்கண்ணை உடைய நெருப்பு வடிவமாய் இருப்பவனே. நெருப்பு வடிவா பெருமான் எங்க இருக்காரு? திரு அண்ணாமலையில. அடுத்து வேரணி புவன போகமே, வெவ்வேறாகிய அழகிய உலகங்களுக்கும் போக பொருளாய் இருப்பாராம் நம் பெருமான். யோக வெள்ளமே மேருவின் வீரா, அதாவது
முக்தி என்னும் இன்பத்தை தரும் வெள்ளம் போன்று இருப்பவனே. மேருமலையை வில்லாக வளைத்த வீரனே. ஆரணி சடையும் அற்புத கூத்தா, அதாவது கங்கையை சடையில் அணிந்து அற்புதமான கூத்து நிகழ்த்துபவனே. அடுத்து அம்பொன்சை அம்பலத்து அரசே. அழகிய பொன்னால் செய்யப்பட்ட பொன்னம்பலத்தில் திரு நடனமாடும் அரசனாம் பெருமான். ஏரணி கொடையும் ஈசனே. காலையின் வடிவம் எழுதப்பட்ட கொடியான இரப கொடியுடைய எம் இறைவனே, அப்படி என்ற பொருள்ல எடுத்துக்கலாம். உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே, அதாவது உன்னை தொண்டனாகிய அடியேன் புகழ்ந்து கூறுமாறு அருள வேண்டும் அப்படின்ற குறிப்பை ஆசிரியர் கொடுக்கிறார். அடுத்து 7ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தன தன்னல் தோழா சங்கரா சூல பாணியே தானுவே சிவனே. கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் 3 உடையதோர் கரும்பே. அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமர சேகரனே. உனகழல் இணையன் நெஞ்சினுள் இனிதார் கொண்டனே முகருமா முகரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தனதன் நல் தோழா அப்படின்னா, தனதன் அப்படின்னா குபேரன், குபேரனின் நல்ல தோழனே. சங்கரா சூல பாணியே தானுவே சிவனே, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவனே. சூலத்தை கையில் ஏந்தியவனே, என்றும் நிலை பெற்று இருக்கும் என் சிவனே. அடுத்து கனக நல் தூணே கற்பக கொழுந்தே, பொன்மயமான பெரிய தூண் போன்றவனே. கற்பக மரத்தின் கொழுந்தினை ஒப்பவனே. கண்கள் 3 உடையதோர் கரும்பே, 3 கண்களை உடைய கரும்பு போன்ற இனியனே. கரும்பு எப்படி இனிக்குமோ அது போல முக்கண்ணனும் இனிக்கிறாராம். அனகனே, அதாவது மாசுமறு இல்லாதவனே. குமர விநாயக சனக, அதாவது முருகனுக்கும் விநாயகனுக்கும் தந்தையானவரே. அம்பலத்து அமரசேகரனே, இந்திரன் முதலான அனைவருக்கும் தலைவனாக அம்பலத்தில் ஆடும் அரசே. உனகழல் இணையன் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேன் நுகருமா நுகரே, அதாவது அடியவனாகிய நான் உன் திருவடிகள் இரண்டினையும் என் மனத்துள்ளே இனிமையுடன் கலந்து அனுபவிக்க வேண்டுகிறார் திருமாளிகை தேவர். அடுத்ததா 8ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே. நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலா மணியே. அறம் பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆலின் கீழ் இருந்த அம்பலவா. புறஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயே தொண்டனின் உணருமா உணரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே, அதாவது மாறி மாறி வந்த பிறவிகளில் அகப்பட்டு சிறு தெய்வங்களை பரம்பொருளாய் எண்ணி அவற்றை அடைவதற்கு வழி தேடி மயங்கிய அடியேனை நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலா மணியே, அதாவது வழி தேடிய அடியேனை மயங்காதவாறு
நல்ல நிறத்தை உடைய பொன் போலவும் மின்னல் போலவும் ஒளி நிறைந்த உன் திருவடிகளின் கீழ் ஈடுபட செய்த ஒப்பில்லாத மணி போன்றவனே. அடுத்து, அறம்பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா. அதாவது அறத்தில் பல தன்மைகளை அருளிய சனகாதி உள்ளிட்ட முனிவர்களுக்கு தலைவனாக இருக்காராம் நம் பெருமான். ஆலமரத்தின் கீழ் குருவாய் அமர்ந்த பொன் அம்பலவனே. புறஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புனருமா புனரே. புறச்சமயங்களான சமணம் பௌத்தம் இரண்டையும் உண்டாக்கியவராம் நம் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை தொண்டனாகிய நான் சேரும்படி அருள வேண்டும் அப்படின்னு பாடுறாரு திருமாளிகை தேவர். சமண பௌத்த சமயங்களையும் சிவபெருமானே உண்டாக்கினார் அப்படின்ற குறிப்பை திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறையில் திரு இரும்போலை தலத்தில் உணர்த்துகிறார். அவருடைய பாடல் பாத்தீங்கன்னா, துணை நல்மலர் தூய்தழும் தொண்டர்கள் சொல்வீர் பண மென்முலை பார்ப்பதியோடு உண்டாகி இணையில் இரும்போலை இடங்கொண்ட ஈசன் அணைவில் சமண சாக்கியம் ஆக்கியவாறே அப்படின்ற பாடல்ல இந்த குறிப்பை திருஞான சம்பந்தர் கொடுக்கிறாரு. அடுத்து பாடல் 9 திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தக்கண்ணல் தலையும் எச்சன்பன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விண்டு உருள பொன் திருப்புருவம் நெறித்தருளிய உருத்திரனே. அக்கணி புலித்தோல் ஆடை மேல் ஆட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கனே எவர்க்கும் தொடர்வரியாயே தொண்டனே தொடருமா தொடரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தக்கன் நல் தலையும். சிவ நிந்தனையோடு தொடங்கிய வேள்வியில் தக்கன் தன் தலையை இழந்தான். எச்சவன் தலையும், வேள்வி தலைவனாகிய எச்சனுடைய தலையும், நான்முகன் தலையும். நான்முகன் தாமரையில் வீற்றிருப்பவன், அவனுடைய 5ஆம் தலையை வீழ்த்தியவர் நம் பெருமான். ஒக்க விண்டு உருள, இப்படி இந்த மூவரின் தலையையும் ஒரு சேர துண்டமாக்கி உருள செய்த அப்படின்ற பொருள் எடுத்துக்கலாம். ஒன் திரு புருவம் நெறித்தருளிய உருத்திரனே. ஒன் திரு புருவம்னா ஒளி மிகுந்த புருவம். இந்த மூவரின் தலையை துண்டாக்கி ஒளி மிகுந்த புருவத்தை நெறித்து சினந்து அருளிய உருத்திரனே. இந்த பாடலோட முதல் 2 அடிக்கான பொருளை திருவாசகத்துல திருச்சாழல் பாடலையும் பார்க்கலாம். தக்கனையும் எச்சனையும் தலை அறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேதி. அடுத்ததா, அக்கனி புலித்தோல் ஆடை மேல் ஆட ஆட பொன் அம்பலத்தாடும் சொக்கனே. அப்படின்னா புலித்தோல் ஆடை மேல உருத்திராக்க மாலை ஆட பொற்சபையில் ஆனந்த நடனம் ஆடுகின்றாராம் அழகிய பெருமான். எவர்க்கும் தொடர் வரியாயை தொண்டனே தொடருமா தொடரே. எவர்க்கும் தொடர் வரியாயை அப்படின்னா திருமால் நான்முகன் ஆகியவர்கள் தேடியும் அரிதற்கு அரிதாய் அமைந்தவனே அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். தொண்டனேன் தொடருமா தொடரே. தொண்டனாகிய நான் தொடர்ந்து வருமாறு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்ததா பாடல் 10 திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மடங்கலாய் கனகன் மார்பு கிண்டானுக்கு அருள் புரி வள்ளலே மருளார் இடங்கொள் முப்புறம் வெந்து அவிய வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே.
அடங்க வல்லரக்கன் அரட்டிருவரை கீழ் அடர்த்த பொன்னம்பலத்தரசே விடங்கொள் கண்டத்து எம் விடங்கனே உன்னை கொண்டனின் விரும்புமா விரும்பே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மடங்கலாய் கனகன் மார்பு கீண்டானுக்கு அருள் புரி வல்லனே. இதுல மடங்கள் அப்படின்னா சிங்கம், கனகன் அப்படின்னா இரண்யகசிப்பை குறிக்குது. அதாவது நரசிங்க வடிவமாய் தூணிலிருந்து வெளிப்பட்டு இரண்யனின் மார்பை கிழித்த திருமாலுக்கு அருள் செய்த வல்லன்மையை உடையவனே அப்படின்ற பொருள் கொள்ளலாம். இடங்கொள் முப்புறம் வெந்து அவியவை திகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே. 3 அரக்கர்களான தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகியவர்களின் இருப்பிடமான 3 மதில்களை எரித்து அழித்து சாம்பலாக்கி திகத்தேர் ஏறிய, அதாவது 4 மறைகளையும் குதிரைகளாக பூட்டிய தேரின் மீது ஏறி நின்ற ஏறு சேவகனே, காளையை வாகனமாக உடைய வீரனே. அடுத்து அடங்க வல்லரக்கன் அரட்டிரு வரைக்கு அடர்த்த பொன் அம்பலத்து அரசே. அதாவது வலிமை கொண்ட ராவணனை அவன் செருக்கு அடங்கும்படி கைலை மலையின் கீழ் திருவருள் கொண்டு நசுக்கிய பெருமானே, கனக சபையில் நடனமிடும் அரசே. விடங்கொள் கண்டத்து எம் விடங்கனே, விடம் தங்கிய நீல கண்டத்தை உடைய எங்கள் அழகனே, உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே. தொண்டனாகிய நான் விரும்பும் வண்ணம் நீ விரும்பி அருள வேண்டும். அடுத்ததா பாடல் 11. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திரு மாலோடு மயங்கி முறை முறையிட்டு ஓர்வரியாயே மூர்க்கனின் மொழிந்த புன்மொழிகள் அறைகடல் அரண் சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் உருக்கும் அம்பலத்துள் நிறை தரு கருணா நிலையமே உன்னை தொண்டனின் நினையுமா நினையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயம் திரு மாலோடு மயங்கி முறையிட்டோர், அதாவது தேவர்கள் கூட்டமும் பிரமன் திருமால் இவங்க எல்லாரும் பெருமானை பலவாறு வேண்டுகிறார்களாம். அப்படி வேண்டியும் அவர்கள் பெருமானை அறிய முடியவில்லையாம். ஆனால் ஓர் வரியாயை மூர்க்கனேன் மொழிந்த பொன்மொழிகள், அறிவற்றவனாகிய அடியேன் சொல்லிய இந்த அற்புத சொற்களை அப்படின்ற பொருளையும், அரை கழல் பெருமான் ஒலிக்கின்ற வீர கழலை அணிந்திருக்காராம். அரண்சீர் அறிவில்லா வெறுமை சிறுமையில் பொறுக்கும், அதாவது உன் சிறப்புகளை சிறிதும் அறியாது இகழ்ந்து உரைக்கின்ற கொடிய சொற்களை பொறுக்கின்றாராம் நம் பெருமான். அம்பலத்துள் நிறை தரு கருணா நிலையமே, நம் குறைகளை பொறுக்கும் பெருமான் அம்பலத்துள் நிறைந்து காணப்படும் கருணைக்கு இருப்பிடமானவன். உன்னை தொண்டனேன் நினையுமா நினையே, உன்னை உன் தொண்டனாகிய அடியேன் விருப்புற்று நினைக்குமாறு நீ நினைத்து அருள்வாயாக. இப்படின்னு இந்த 11 பாடல்களையும் திருமாளிகை தேவர் பெருமானிடம் வேண்டுகிறார். இந்த இறுதி பாடல்ல ஆசிரியர் தம்மோட குறிப்பை கொடுக்கிறாரு. தமது பாடலை இறைவன் ஏற்று அருள வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார். திருச்சிற்றம்பலம்.